Hi friends, bashaskitchen la இன்னைக்கு நம்ம வஞ்சரம் மீன் கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். வஞ்சரம் மீன் கருவாடு தொக்கு செய்யறதுக்கு ஒரு panல 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தொக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி இதில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2-3 பூண்டு இடிச்சது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடணும். இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் கலந்த தூள் சேர்த்துக்கோங்க. கலந்த தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் இப்போ நம்ம வேக விடலாம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5-7 நிமிஷத்துக்கு லிட் க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. இது வெந்துட்டு இருக்க டைம்ல வஞ்சரம் மீனை இந்த மாதிரி குட்டி குட்டியா பீஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன துண்டா ஆக்க வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்க பீஸ் போட்டீங்கன்னா போதும். இதுல ஏற்கனவே போதுமான உப்பு இருக்கு அப்படின்றதுனால தொக்கு செய்யும் போது கொஞ்சம் கம்மியாவே உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளியில மசாலாவோட பச்சை வாசனை போன உடனே நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்கிற வஞ்சரம் மீன் பீசஸை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கருவாடுல நம்ம இந்த மசாலா எல்லாம் நம்மளுக்கு நல்லா கோட் ஆகணும். அதனால இப்போ இதை நம்ம கொஞ்ச நேரம் வேக வைக்க போறோம். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வேக விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வஞ்சரம் மீன் கருவாடு தொக்கு தயாராகிடுச்சு. இதில் நான் இன்னைக்கு 4 அவிச்ச முட்டை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னா நீங்கள் எது சேர்த்துக்க வேண்டாம். முட்டை இதில் ஆப்ஷனல் தான். எல்லாத்தையும் நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வேக விட்டீங்க அப்படின்னா வஞ்சரம் மீன் கருவாடு தொக்கு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் அடுத்தவங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.